ஹாய். சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஸ்வீட் மக்கான். நாக்பூரில் நான் மக்காச்சோளம் டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலையுமே. அது ஸ்வீட் மக்கான் செம்மையாக இருக்குங்க. நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா, வீட்டில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கருது ஒரு கருதெல்லாம் பத்தாது. ஒரு 4-5 கருது, அதுவும் இளங்கருதாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதை சாப்பிட்ற முறைன்னு ஒன்று இருக்குது. அப்படியே ஒன்றா பிச்சு சாப்பிடாம மேலே கொஞ்சம் லைட்டாக கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உள் விதையை கடிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற லெவலுங்க. ஒரு மக்காச்சோளத்தையே 2 விதமான டேஸ்ட்டாக சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடணும்னா, மேலே ஒரு துளியாக கடிச்சிடணும். அது கருது ஓப்பன் ஆயிரும் இல்லைங்களா, அந்த விதை ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே கடிச்சு சாப்பிட்டோம்னா இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு அது அப்படியே சாப்பிட்டு பழகிருச்சு. அப்படியே ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்றதோ இல்லை அந்த ஃபுல் விதையை எடுத்து சாப்பிட்றதுல டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பட் நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சுட்ட கருது. இது கோவாலியில் பார்த்தீங்கன்னா சுட்டு லைட் வரமிளகாத்தூள் தூவி கொடுப்பாங்க. லெமனு, உப்பு, வரமிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க. கோவா பீச்சுக்கு போனாலே கம்பல்சரி இந்த மக்காச்சோளம்லாம் சாப்பிடுவோம். இங்கே பச்சை மிளகாய் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு விதமான டேஸ்ட் தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, ஐயோ அது அப்படிதான் இருக்கும். நம்ம சாப்பிட்ருந்தோன்னா அந்த டேஸ்ட்டே நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்து அதை நினச்சிட்டே ஒன்று வாங்கினோன்னா அதுவும் பிடிக்காம போயிடும். ஸோ கிடைக்கிறத அந்தந்த இடத்துல அந்தந்த டேஸ்ட்டை அப்படியே அனுபவிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் அங்கே சாப்பிட்டேன், எனக்கு அந்த டேஸ்ட்லேயே எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சி வாங்கினோன்னா இது பிடிக்காமே போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே நம்ம மனசில் ஒரு விஷயத்தை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் அது பிடிக்காம போயிடும். அங்கங்கே என்னென்ன சூழ்நிலையில் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அனுபவிங்க. அது சந்தோஷமாக இருக்கட்டும், சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன சூழ்நிலையில் எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மனசில் நிற்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்குற விதம் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த டேஸ்ட் நான் அதை ஏற்றுக்கிறேன். பச்சை மிளகா டேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் ஓகே. நல்ல மழை காலையிலேருந்து. அந்த மழைக்கு திடீர்னு கரெக்டாக லைவ் போட்டுட்டு லைவில் மழை இப்படி பெய்யுது பாருங்கன்னு சொல்லலான்ட்டு போனால் கீழே ஏவாரத்துக்கு கிளம்பியிருந்தார். சரி, நம்மளோட ஃபஸ்ட்டு போனியாக நம்ம போய் ஒரு கருதை வாங்கி இன்றைக்கி அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயம் மட்டும் இல்லை, எந்த விஷயமே அங்கங்கே சூழ்நிலையில் ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பாய் பாய்.